1/4 கிலோ கடலை பருப்பை 1/2 மணி நேரமாக ஊற வச்சு இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கலாம். அதுக்கு 50 உளுந்தையும் ஊற வச்சு இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். அடுத்து 1 கப்பு வெங்காயம், கொஞ்சோண்டு ஊற வச்சுருக்க கடலை பருப்பு, 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அரைச்சி வச்சுருக்க உளுந்து, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்பை இந்த மாதிரி நசுக்கி போட்டுக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து சட்டி வச்சு சட்டி காஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நாங்கள் பருப்பு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம். நீங்கள் இதே மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அது மாதிரி விருப்பம் இல்லைன்னா அப்பப்போவே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. பருப்பு கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறமா பரட்டி போட்டு இந்த மாதிரி கலர் நல்லா செவந்து வந்தப்போ எடுத்துக்கோங்க. இது காம்பினேஷனாக சுட சுட டீ வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம பருப்போட ரெசிபி ரெடி.